பாம்பனில் கட்டப்பட்ட புதிய தூக்கு பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராம நவமி நாளில் தமிழ்நாடு சகோதர சகோதரிகளை காண ஆவலாய் உள்ளதாக பிரதமர் நெகிழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு பாம்பனில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. மதுரை விமான நிலையத்திலும் 5 அடுக்கு பாதுகாப்பு. ட்ரோன்கள் பறக்க தடை. அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நீலகிரி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வழி நெடுகிலும் முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை. ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய தண்ணீரால் பயணிகள் அவதி. கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பால் தண்ணீர் தேங்கியதாக தகவல். தென் மாநிலங்களில் அடுத்த 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. டெல்லி, ராஜஸ்தான், குஜராத்தில் வெப்பாலை வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு 522 கோடியே 34 லட்சம் ரூபாயை ஒதுக்கியது மத்திய அரசு. கடந்த நிதியாண்டில் மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரணமாக 20,264 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தகவல். சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம். சிஎஸ்கேயின் ஆட்ரிக் தோல்வியால் ரசிகர்கள் கவலை. சொந்த மண்ணிலேயே 2வது தோல்வியால் மைதானத்திற்கு வந்த ரசிகர்கள் விரக்தி. பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. டிஜிட்டல் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு முக்கியத்துவம் என தகவல். தமிழ்நாடு மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் படகுகளை திருப்பி அனுப்பவும் இலங்கை அதிபரை வலியுறுத்தினேன். மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமானத்துடன் இரு நாடுகளும் அணுக ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் உள்ள தமிழர்களின் கோரிக்கைகளை இலங்கை பூர்த்தி செய்யும் என நம்புகிறேன். இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு விரைவில் 10,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும் பிரதமர் பேச்சு. இலங்கை அரசின் உயரிய விருதான மித்ர விபூஷனை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கினார் அதிபர் அனுரகுமார. 140 கோடி இந்தியர்களுடன் விருதை பகிர்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்திய வம்சாவளி தமிழ் சமூக தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். பல்வேறு விவகாரங்கள் குறித்து உற்சாகமாக பேச்சுவார்த்தை. வக்ஃப் சட்ட மசோதாவை தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை RSS கூறி வைத்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அரசமைப்பு சட்டமே நம் மக்கள் அனைவரையும் பாதுகாக்கும் கவசம் என்றும் நம்பிக்கை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் அன்றைய தினமும் ஆஜராக கோவை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 29ஆம் ஆண்டுக்கு பின்னரே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொடங்கப்படும். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல்.
கனிம வள முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டின் 15 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை. நெல்லை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 9.69% உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவையில் மேம்பால பணியின் போது இரும்பு தூண் சரிந்து விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கரூர் கோயம்பள்ளி அரசு பள்ளியில் கழிவறைக்கு காலணி அடிந்து செல்லக்கூடாது என கட்டுப்பாடு. தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் மனு. தென்காசி சுரண்டை அரசு பள்ளியில் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வகுப்பறையிலேயே உயிரிழந்த நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அருகே எருதுவிடும் விழா கோலாகலம். 4 கால் பாய்ச்சலில் சென்ற காளைகளை கண்டு பொதுமக்கள் உற்சாக ஆரவாரம். மதுரை மண்டேலா நகரில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு. நெஞ்சை பதைக்க வைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கர்நாடகா முன்னாள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்தது உறுதி. சிறப்பு புலனாய்வு குழுவின் குற்றப்பத்திரிகை தகவல்கள் வெளியீடு. எம்புரான் திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். படத்திற்கு இந்த அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் நீளும் சர்ச்சை. எம்புரான் தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் நிறுவனத்தில் நடைபெற்ற இடி சோதனை. 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் யஷ்வந்த் வர்மா. பண சர்ச்சையில் சிக்கிய நிலையில் நீதித்துறை பணிகள் ஒதுக்காமல் பொறுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பிள்ளைகள் கண்முன்னே மனைவியை சுத்தியலால் அடித்து கொன்ற நபர் கைது. திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக சந்தேகித்து படுகொலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. சவரன் 66,480 ரூபாய்க்கும் கிராம் 8,310 ரூபாய்க்கும் விற்பனை. லக்னோ வீரர் திக்வேஷ் ரதிக்கு 2வது முறையாக அபராதம். மும்பை வீரர் நமந்தீர் விக்கெட்டை வித்தியாசமாக கொண்டாடியதால் நடவடிக்கை. ஐபிஎல் தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பந்து வீசாத லக்னோ அணி. கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கும் GT4 ஐரோப்பியன் சீரீஸ் கார் ரேஸ். தலைக்கவசத்தை அறிமுகம் செய்தது அஜித் குமார் ரேசிங் அணி.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.